ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபெம்மோட ஃபேர்னஸ் க்ரீம் ப்ளீச் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்கின் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்களுக்கு பார்லரில் எல்லாம் ஏகப்பட்ட ஃபேஷியல்ஸ் வந்து வந்திருக்கு. ஹைட்ரா ஃபேஷியல், டெர்மட்டாலஜிஸ்டோட க்ரீம், ஸ்கின் பீலிங் சொல்லிட்டு ஸ்கின் வந்து நல்லா பிரைட் ஆகிறதுக்கு வந்து இப்போ ஏகப்பட்ட சொல்யூஷனும் சீரமும் வந்து வந்துருச்சு. பட் கொஞ்சம் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து பார்லர் போனீங்கனாலே ஸ்கின் ப்ளீச்சிங் இல்லைன்னா ஃபேஷியல் தான் வந்து பண்ணுவாங்க. அதில் வந்து பெரும்பாலும் வந்து இந்த ஃபெம்மோட க்ரீம் ப்ளீச் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லை எப்படின்னா இதில் 2 இதுலேயும் ஒரு பவுட்ரு அப்புறம் ஒரு டின்னில் ஒரு க்ரீம் மாதிரி வரும். இதை வந்து மிக்ஸ் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு ஒரு 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 ஃபுல் மிக்ஸ் வந்து பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணோன்னா ஃபேஸே ஃபுல்லாக ப்ரைட்டாக பளிச்சுன்னு ஆயிடும். அண்ட் அதில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு செம்பட்டை கல்லாயிடும். அப்படியே பிளாக்காக இருந்த ஃபேஷியல் ஹேர்ஸ்லாம் ஒரு ப்ரௌன் ஆகிடும். நீங்கள் வெயிலெலாம் நிற்கும் போது அது உங்களுக்கு அந்த ப்ளீச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். பட் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். உங்களுக்கு டக்குன்னு வந்து ஒரு டோன் 2 டோன் வந்து ஸ்கின் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆகும். ஸோ இது இன்றைக்குமே வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ருபீஸ் தான் அரௌண்ட் வரும். பட் நீங்கள் ஒரு 3-4 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி வந்து பசங்க யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க ஃபேஸ்லாம் வந்து ஹேர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அந்த கலர் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சிடும். பொண்ணுங்களுமே வந்து ஃபேஸில் நிறைய ஹேர் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணால் தனியாக வந்து தெரியும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை ரொம்பவே வந்து டேமேஜ் பண்ணும். இப்போவும் இதை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கிறத நான் பார்த்தனால இது யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி இப்போ இதில் வந்து ஸ்கின் ப்ளீச்சிங் அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலையுமே வந்து நம்ம இந்த மாதிரி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து ரெக்கமெண்டேஷன் இல்லை. இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டடு தான். பட் இது கொஞ்சம் இன்னும் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸோடு தான் இருக்குது. இல்லை அமோனியா இல்லைனாலும் நிறைய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அது ஃபேஸ்க்கு அந்தளவுக்கு நல்லதும் கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்கின் ப்ளீச்சிங்கெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ கெமிக்கல் பீலிங் ஏகப்பட்டது வந்துருச்சு. இதோட ரிசல்ட்டே தான் வந்து அதுவுமே வந்து கொடுக்க போகுது அஃப்கோர்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஏஹெச்ஏ பிஹெச்ஏ பீல் வந்து பண்ணலாம். இப்போ இது வந்து ஒரு 300 ருபீஸ் 200 ருபீஸ்னால் அது உங்களுக்கு ஒரு 400 ருபீஸ் 500 ருபீஸ் வரும். பட் அது வந்து இன்னுமே நீங்கள் நிறைய நாள் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் வைஸ் வந்து இதுதான் விஷயம். அண்ட் இது ரெண்டுமே வந்து நீங்கள் நைட் டைமில் தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு வெயிலில் போகக்கூடாது. இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சிமிலர் தான். பட் இந்த ஃபெம்மோட க்ரீம் நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் அவாய்ட். அண்ட் சின்ன பார்லர்ஸில் இன்னுமே இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாலுமே நீங்கள் வந்து இதை வந்து வேண்டாம் அப்படிங்கிறது வந்து சொல்லிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு பெரிய பிராண்டட் பார்லரில் போகும்போது இந்த மாதிரியான சின்ன ப்ளீச் வந்து க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் சின்ன பார்லர்ஸ் போகும்போது அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த ஃபெம்முக்கு இன்னும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கிறது ரொம்ப உண்மை. எனக்குமே இது ஒரு சில்ட்ரன் டைப்பில் ஒரு 18-19 இயர்ஸில் வந்து ஃபேவரட்டாக இருந்துச்சு.